தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அபகூக்கு 2:4. நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நேர்மையுள்ளவருக்கு எப்படிப்பட்ட பரிசு கொடுக்கிறார்? அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கிற அந்த நேர்மையினாலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. அவர்கள் வாழ்வதற்கான ஒன்று அவர்களிலிருந்தே தொடங்குகிறது. நேர்மையுடையவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தங்கள் வாழ்வின் வழியை கண்டு கொள்ளுகிறார்கள். நேர்மையான வாழ்வு, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரால் விரும்பப்படுகிறது. ஆண்டவரால் அதிகம் நேசிக்கப்படுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய இதயத்துக்கு நெருக்கமாக வைத்திருக்கிறார். அவர்கள் எப்பக்கம் நடந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு காண்பிக்க கூடியவராக இருக்கிறார். அவர்கள் நீடித்து நிலைத்து வாழுகிறார்கள். அவர்களின் வாழ்வு நம்பிக்கையிலிருந்து தொடங்குகிறது. நேர்மையாளராக இருப்பவர்கள் ஆண்டவரே தஞ்சமென்று இருக்கிறார்கள். ஆண்டவர் மட்டும் அவர்களுக்கு போதும் என்று இருக்கிறார்கள். ஆண்டவர் மட்டும் அனைத்தையும் என்னுடைய வாழ்வில் நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லுகிறது. நேர்மையுடையவர்கள் ஆண்டவரின் வழியிலே நிலைத்து நிற்கிறார்கள். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நேர்மையாக, பரிசுத்தமாக, உண்மையாக வாழ வேண்டும் என்று எனக்கு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக உணர்த்துகிறீர். ஆண்டவரே, நேர்மையாக வாழ்ந்து உம்மீது என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி நான் நீடித்து நிலைத்து வாழ்வதற்கான அந்த வழியை கற்றுக்கொள்வேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.